أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, அல்லாஹ் ரபுல் ஆலமீனிடம் மாபெரும் கிருபை கொண்டு இன்றைய நாளுடைய தராவி தொழுகையை நாம் முடித்தவாறு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருடைய நோன்பையும் நம் அனைவருடைய இரவு தொழுகையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, கடந்த 2 நாட்களாக சூரத்துன் நிசா ஓதப்பட்டது. இன்று சூரத்துன் நிசா ஓதி முடிக்கப்பட்ட பிறகு சூரத்துல் மாயிதா தொடங்கப்பட்டது. நிசா என்று சொன்னால் பெண் அல்லது பெண்கள் என்ற அர்த்தம் இருக்கிறது. சில நேரம் ஒருமையிலும் சில நேரம் பன்மையிலும் பயன்படும். பெண்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், சூரத்து நிசாவுடைய இறுதியில் நாம் பார்த்தோம்னால் யாரிடத்தில் நாம் திருமணம் செய்யலாம், யாரிடத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்ற விரிவான விளக்கத்தை பற்றி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறான். எனவே இந்த அடிப்படையில் இந்த சூராவிற்கு நிசா என்று பெயர் வைக்கப்பட்டது என்ற அடிப்படையில் சில உலமாக்கள் கூறுகிறார்கள். ஆக மொத்தம் அன்பிற்குரிய சகோதரன், நாம் பார்த்து கொள்ளலாம், மக்கா மாநகரத்தில் நிறைய விதமான கேடுகள் இருந்ததும் எல்லா விதமான கேடுகையும் ரசூல்லா அவர்கள் ஒழித்தார்கள் என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அதில் மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட ஒரு கலாச்சாரம் தான், அதாவது பெண்களை அவமதிப்பார்கள். இது நம்ம அனைவருக்கும் தெரியும். பெண் பிள்ளை பிறந்தாலே அந்த பெண் பிள்ளையை சில நபர்கள் அப்படியே புதைத்து விடுவார்கள். சில நபர்கள் அப்படியே பெண் பிள்ளை வளர்த்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நஷ்டம், ஒரு கெட்ட சகுனம், இப்படி பெண் பிள்ளைகளை அவர்கள் கருதுவது போன்று நமக்கு நிறைய விதமான வரலாறு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பெண்கள் இப்ப மதிப்பு கொடுக்கிறது தான் இஸ்லாம் என்று கூறி மக்கா மாநகரத்தில் ரசூல்லா அவர்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 4 பெண் பிள்ளைகளை கொடுத்தான். அந்த 4 பெண் பிள்ளைகளும் ரசூல்லா அவர்கள் வளர்த்தார் என்ற செய்தியும் பார்க்கலாம். பின்பு ரசூல்லா அவர்கள் மதீனா வந்த பிறகு மதீனாவில் நிசா, பெண்கள் என்ற ஒரு பெயரை வைத்த ஒரு சூறாவை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறக்கி வைத்தான். எந்த அளவுக்கு குரானில் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்த்தோம்னால், ரஜுல் அல்லது ரிஜால், ஆண்கள் என்ற பெயரில் இந்த சூறாவை நாம் பார்க்க முடியாது. 114 சூறாவில் ஆண்கள் என்ற தனியாவது அத்தியாயம் நாம் பார்க்க முடியாது. ஆனால் பெண்கள் என்ற பெயரில் அல்லாஹ் ரபுல் ஒரு அத்தியாயத்தை இறக்கிறான், ஒரு சூறாவே இருக்கிறான் என்றால் பெண்களுக்கு மார்க்கம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். இதுவெல்லாம் சூரத்துன் நிசாவில் இன்னும் அல்லாஹ் ரபுல் யூதர்களை பற்றி நிறைய பேசுகிறான், முனாஃபிக் பற்றி பேசுகிறான். மிக முக்கியமாக குரானில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரத்துன் நிசாவில் சொத்துக்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மிக விரிவாக்கமா பேசுகிறான் என்பதெல்லாம் பார்க்க முடியுது. இதை தாண்டி சூரத்துல் மாயிதா இன்று ஓதப்பட்டது. சூரத்துல் மாயிதாவை நாம் பார்த்து கொண்டோம்னால் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று நமக்கு தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு சின்ன வரலாறை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மாயிதாவில் பேசுகிறான். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாவில் கிட்டத்தட்ட 37வது வசனத்திலிருந்து தொடர்ந்து ஒரு 5 வசனங்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 மகன்களுடைய வரலாற்றை பேசுகிறான். அல்லாஹ் தொடங்குகிறான், வத்ரு அலைஹிம் நப அப்ன ஆதம பில் ஹக். நபியே, ஆதமுடைய 2 மகன்களுடைய வரலாற்றை நீங்கள் மனிதர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறான். இந்த கட்டளை ஏற்று ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு அந்த 2 ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 நபருடைய சின்ன வரலாற்று ரசூலுல்லாஹ் அவர்கள் ஹதீஸில் சொன்னார்கள் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து வந்த பிறகு அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்களுக்கு பிள்ளைகள் தொடங்கினார்கள். எப்படி பிள்ளைகள் பிரிக்கப்பட்டது என்றால் சொல்லப்படுகிறது, முதல் பிரசவத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் பிறக்கும். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இப்படிதான் நாடியிருந்தான். முதல் பிரசவத்தில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். இந்த ஆணும் பெண்ணும் சொந்த அக்கா தங்கச்சியாக பார்க்கப்பட்டார்கள். அடுத்த பிரசவத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கும், அவர்களுக்கு ஒரு அக்கா தங்கச்சியாக இருப்பார்கள். ஆனால் முதல் பிரசவத்தில் பிறந்தவர்களும் அடுத்த பிரசவத்தில் பிறந்தவர்களும் ஒருவர் அக்கா தங்கச்சியாக கருதப்படவில்லை. அதாவது மார்க்க அடிப்படையில் சொந்தக்காரர்களாக, இன்னும் கசின்ஸாக தான் பார்க்கப்பட்டார்கள். தாய் தந்தர் ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் இப்படிதான் பிரிக்கப்பட வேண்டும். ஏன் மனித சமுதாயம் இப்படிதான் தொடங்குகிறது. எனவே முதல் பிரசவத்தில் பிறந்த ஆணும் 2ஆம் பிரசவத்தில் பிறந்த பெண்ணும் திருமணம் முடிக்கப்படும்.
முதல் பிரசவத்தில் பிறந்த பெண்ணும் இரண்டாம் பிரசவத்தில் பிறந்த ஆணும் திருமணம் முடிக்கப்படும். ஒருவருக்கொருவர் வயது வித்தியாசம் வரம்பு மீறுதல் அதிகமாக இருந்தாலும் இந்த வயது மீறுதலாம் வரம்பு இந்த வயது அதிகம் குறைவு என்று பார்க்காமல் அவருக்கு திருமணம் வைக்கப்பட்டது. இப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளைகள், சில நபர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் பிள்ளை 2 பிள்ளை என்று பிரிக்கப்படும். ஆனால் வரலாற்று அடிப்படையில் சரியான சான்றிதழ் கிடைக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளை பேர் காபில், ஒரு பிள்ளை பேர் காபில், அவனுடைய அடுத்த சகோதரர் பேர் ஹாபில். இந்த காபில் என்ன சொல்லக்கூடிய நபருக்கு காபிலுடைய சொந்தமாக, அதாவது காபில் கூடயே ஒரு பெண் பிறந்திருப்பார்கள். அவங்க மிகவும் அழகானவர்கள், மிகவும் அழகானவர்கள். அடுத்ததாக ஹாபில் பிறக்கிறார்கள். ஹாபில் உடன் பிறந்த அவருடைய சொந்த தங்கச்சி அவர்கள் அளவுக்கு குறைவாக இருக்கிறார்கள். நியாயப்படி காபிலுக்கு ஹாபிலுடைய தங்கச்சி தான் திருமணம் முடிக்கப்படும். அதாவது அழகில் கம்மியாக இருக்கக்கூடிய பெண் காபிலுக்கு திருமணம் முடிக்கப்படும். ஹாபிலுக்கு அழகு கூட இருக்கக்கூடிய பெண் திருமணம் முடிக்கப்படும். இப்படி கிராஸாக திருமணம் முடிப்பார்கள். எனவே இந்த நேரத்தில் காபிலுக்கு பொறாமை ஏற்படுகிறது. பொறாமை ஏற்பட்டு காபில் தன்னுடைய சகோதரன் ஹாபில் இடத்தில் முதலாவது பேசி பார்க்கிறார்கள். பேசி பார்க்கும் பொழுது அவர்கள், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி திருமணம் முடிக்க வேண்டும் என்றெல்லாம் காண்பித்திருப்பார்கள். இந்த முறையில் தான் திருமணம் முடிக்க வேண்டும். ஆனால் இதற்கு மாறாக காபில் பேசுகிறார்கள். அண்ணன் காபில் இதற்கு மாறாக பேசுகிறான். மாறாக பேசியதன் காரணமாக தந்தையுடைய பேச்சுக்கு மாறு தெரியக்கூடாது. ஏன்? தந்தை முதலாவது நபி, அல்லாஹ்வுடைய தூதர், முதலாவது தூதர், இவருடைய பேச்சுக்கு மாறு செய்யக்கூடாது. எனவே இது ஒரு இறை கட்டளை என்பதற்காக, மாறு செய்யக்கூடாது என்பதற்காக அண்ணனுடைய ஆசையை தம்பி மறுத்து விடுகிறார். காபிலுடைய ஆசையை ஹாபில் மறுத்து விடுகிறார். மறுத்து விட்ட பிறகு, அதாவது அவர் சொல்லப்படுகிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரப்பில் சொல்லப்படுகிறது, நீங்கள் இருவரில் ஒருவர் அல்லாஹ்வுடைய பெயரில் குர்பானி கொடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சமுதாயத்தில் குர்பானி என்றால் பலியிடுதல். அவருடைய சமுதாயத்தில் குர்பானி என்றால் அறுவடை செய்து, பயிர் இருக்கும் பயிர்களை அறுவடை செய்து ஒரு உயரமான இடத்தில் வைத்து விடுவார்கள். இருவருடைய பயிரையும் கட்டி வைத்து வந்து விடுவார்கள். வந்து விட்ட பிறகு வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வரும். நெருப்பு ஜுவாலை வந்து யாருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறானோ அவருடைய பயிர்களை அல்லாஹ் அந்த நெருப்பு வந்து எரித்துவிடும். எரித்த பின்பு யாருடைய பயிரில் எரிந்து விடுகிறதோ அவருடைய குர்பானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்ற ஒரு ஷரியத் அந்த சட்டத்தில் இருந்தது. அவருடைய ஷரியத்தில் இப்படி ஒரு சட்டம் இருந்தது. எனவே காபிலுடைய நியத் தவறாக இருந்தது, காபிலுடைய ஆசையும் தவறாக இருந்தது. அவருடைய ஷரியத்துக்கு மாற்றமாக இருந்ததின் காரணமாக இவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவருடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் ஹாபிலுடைய குர்பானியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்ட பிறகு முதலாவது அன்பாக கேட்டு பார்த்தார்கள், முடியவில்லை. இரண்டாவது அல்லாஹ் தரப்பில் தெல்ல தெளிவாக இவருடைய குர்பானி மாறு செய்யப்பட்டுவிடு. இப்பொழுது இவருடைய ஆசையை பூர்த்தி செய்வதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது. கடைசியில் ஒரு மனிதன் எதனை கையாள்வான்? அதாவது தகுந்த முயற்சி எல்லாம் எடுத்த பின்பு அவனுடைய ஆசை நிறைவேற்றல் என்றால் எப்படி இல்லீகலான முயற்சி எடுப்பான், அனுமதிக்காத முடிவுகள் எடுப்பான். இப்படிதான் காபில் முடிவு எடுத்து நான் என்னுடைய பேச்சு கட்டுப்படவில்லை என்றால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று கொலை மிரட்டல் விடுத்தான். கொலை மிரட்டல் விடுத்த பின்பு அப்பொழுதும் தம்பி ஹாபில் அவர்கள், நீ என்னை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தாலும் நான் உன்னை கொலை செய்வதற்கு ஒருபொழுதும் முயற்சி செய்ய மாட்டேன், நீ என்னை கொலை செய்வதற்கு முன் வந்தாலும் நான் ஒருபொழுதும் முன் வர மாட்டேன் என்று அதாவது தன் நிலையில் சமாதானம் பேசக்கூடிய ஒரு நிலையில் தான் தம்பி ஹாபில் அவர்கள் இருந்தார்கள். சம்பவத்தை நம்ம குர்ஆனுடைய வசனம் பார்க்கலாம். கடைசியில் அவர்கள் கொலை செய்தார்கள். கொலை செய்த பிறகு அல்லாஹ் ரப்புல் குராபன், அல்லாஹ் ஒரு காகத்தை, ஒரு காக்காவை அனுப்பினான். அந்த 2 காக்காவை சண்டை போட்டு ஒரு காக்கா இன்னொரு காக்காவை புதைத்தது. பிறகு அதனை பார்த்து இவர்கள், அதாவது அசிங்கப்பட்டார், காபில் அசிங்கப்பட்டார்கள். ஒரு காக்கா எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது என்று சொல்லி அவர்கள் அதே போன்று புதைத்தார்கள் என்ற சம்பவத்தை எல்லாம் சூரத்துல் மாயிதாவில் தெல்ல தெளிவாக நாம் படிக்கலாம். இதற்கு பின்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் சஹாபாக்கள் சொல்லிவிட்டு ரசூலா சொல்லுகிறார்கள், உலகத்தில் நடந்த முதலாவது கொலை காபில் கொலை செய்தார்கள். எனவே உலக வரலாற்றில் இந்த மண்ணில் நடக்கூடிய ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு பங்கு காபிலுக்கு போய் சேரும் என்பதை ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கலாம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வரலாற்று நமக்கு புதுசு கிடையாது. ஆனால் வரலாறு புதுசு யாருக்கும் கிடையாது. ஆனால் வரலாறு மூலியமாக கிடைக்கக்கூடிய செய்திகள் நாம் ஒருபொழுதும் மனதில் ஏற்றுவதில்லை. இதனால்தான் மனசு என்றென்னும் புதுப்பிக்காமல் பலதாகவே இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் நிறைய விதமான வரலாறுகளை பேசுகிறான். எதுவும் கட்டுக்கதை கிடையாது. உண்மையில் நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட நபருக்கு ஒரு படிப்பினையாக தான் அல்லாஹ் கூறுவான். அதே போன்று ஹாபில் மற்றும் காபிலுடைய இந்த பிரச்சனை பற்றி அல்லாஹ் ஏன் நம்ம இடத்தில் பேசுகிறான்? அப்படிப்பட்ட ஒரு ஷரியத் நம்ம இடத்தில் கிடையாது. சகோதர மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு பிரசவ மத்தியில் கல்யாணம் செய்ய வேண்டிய இப்படிப்பட்ட ஷரியத் நம்ம இடத்தில் கிடையாது.
ஆனால் இதை அல்லாஹ் நமக்கு மத்தியில் பேசினான் என்றால் மிக முக்கியமான ஒரு படிப்பினை இருக்கிறது. என்ன படிப்பினை? எந்த பிரச்சனை எங்கிருந்து துவங்குகிறது என்று பார்த்தோமானால், காபில் ஏன் பிரச்சனை ஆரம்பித்தான் அப்படி என்றால் பார்த்தோமானால் பொறாமையின் காரணமாக ஆரம்பித்தான். பொறாமையின் காரணமாக அதாவது தனக்கு வர வேண்டிய ஒரு விஷயம், அதாவது தனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் தனக்கு வர வேண்டும் என்று சொல்லி பொறாமைப்பட்டார். எப்படிப்பட்ட ஒரு பொறாமை? தன்னுடைய சகோதரருக்கு தான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பொறாமை அவருடைய நப்சை கொலை செய்வதற்கும் எடுத்து செல்லப்பட்டது என்பதை உலமாக்கள் எழுதுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடாகும். இந்த பொறாமை இருக்கிறது, பொறாமை எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் என்று தெரியுமா? நாம் பார்த்து கொண்டோம் என்றால், பொறாமை ஒரு மனிதனுடைய வெளிப்படையான மற்றும் உள்படையான நிம்மதியை முழுவதுமாக குலைத்து விடும். பார்க்க மனிதன் சாதாரணமாக தான் இருப்பான், ஆனால் பொறாமை உள்ளுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும். அவனுடைய மன நிம்மதியும் கெட்டுவிடும், அவனுடைய சாதாரண வாழ்க்கையும் குலைந்து விடும். இப்படி ஆக்கிவிடக்கூடிய ஒரு செயல் தான் பொறாமை. பொறாமை பொதுவாகவே பொறாமை ஒரு பாவம் என்று நம்ம அனைவருக்கும் தெரியும். யாரை கேட்டாலும் பொறாமை ஒரு பாவம் என்றுதான் சொல்லுவோம். பாவத்தை தாண்டி மார்க்கம் பொறாமை உள்ளத்து நோயாக சொல்லுகிறது. உள்ளத்து நோயாக சொல்லுகிறது. எதுவரை இது உள்ளத்தில் ஏற்பட ஒரு நோயாக நாம் காணவில்லையோ அதுவரை இந்த நோய்க்கு தீர்வே காண முடியாது. பொதுவாக பொறாமை 3 கட்டங்களை தாண்டி தான் ஒரு மனிதனுக்கு செல்லும். முதலாவது கட்டம் எப்படி பார்த்தோம்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது பொறாமை கொள்கிறான் என்றால், யார் மீது பொறாமை கொள்கிறானோ அந்த நபருடைய பெயரையும் அல்லது அந்த நபருடைய நல்ல விஷயங்களை கேட்டால் இந்த நபருக்கு பொறாமையில் கோபம் வந்து யாரை பற்றி சொல்லப்படுகிறோ அவரை பற்றி தப்பான சித்தாந்தங்களை பேசுவார்கள். ஒரு ஜெயித் இருக்கிறார், ஒரு பக்கர் இருக்கிறார். ஜெயித் இடத்தில் பக்கரை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் ஜெயிதுக்கு ஒரு பொழுதும் பக்கரை பிடிக்காது, பொறாமை கொண்டவராக இருக்கிறார்கள். எப்பொழுது பக்கருடைய நல்ல விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறதோ அப்போ ஜெயித் என்ன செய்வார்? பக்கருடைய மறைவான கெட்ட விஷயங்கள், என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குதோ அவரை புகழும் பொழுது அந்த கெட்ட விஷயங்களை எடுத்து வருவார். இது பொறாமையோட முதலாவது கட்டம். அதாவது யாருடைய நல்ல விஷயம் நம்ம எடுத்து சொல்லப்படும் பொழுது அவருடைய தவறான விஷயங்கள் நாம் பேச தொடங்கிறோமோ இது பொறாமையோட முதலாவது கட்டமாக பார்க்கப்படுகிறது. இது முதலாவது கட்டம். அடுத்ததாக இரண்டாவது கட்டம் என்னவென்றால், யார் மீது நாம் பொறாமை கொள்கிறோமோ அவருக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதே, அந்த விஷயம் அவருக்கு கிடைக்காமல் போனால் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இது பொறாமையோட அடுத்த கேட்டகரி, அதை விட பெரிய கேட்டகரி. இது இரண்டாவது. அடுத்ததாக மூன்றாவது கட்டமாக பொறாமை எப்படி வளரும் என்று பார்த்தால், அவருக்கு ஒரு விஷயம் கிடைத்திருக்கும், அது நமக்கு கிடைக்க வேண்டும், அவருக்கு கிடைக்கூடாது, நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது. அப்படி நமக்கும் கிடைக்காவிட்டால் அவருக்கும் கிடைக்கூடாது, எனக்கு கிடைக்கும் என்றால் அவருக்கு கிடைக்கூடாது, யாருக்கும் கிடைக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவது. இது பொறாமையோட மூணாவது கேட்டகரி. இந்த 3 விஷயத்தை தாண்டி தான் பொறாமை சுற்று கொண்டே இருக்கும் என்பதை பார்த்துக் கொள்ளலாம். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பொறாமை இருக்கிறது எதுவரை கொண்டு செல்லும் என்றால், பொறாமை நாம் ஒரு சகோதரனை பார்த்து பொறாமை கொள்கிறோம், ஏதாவது ஒரு நியமத்துக்கு பார்த்து பொறாமை கொள்கிறோம். அது சாதாரண நியமத்தில் ஆரம்பித்து இறை மறுப்பு குஃபுர் வரை எடுத்து செல்லும் என்பதை குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருத்தூனகும் மின் பாதி ஈமானிக்கும் குஃபாரா. அதாவது யூதர்கள் இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துடைய யூதர்கள். இந்த யூதர்கள் ஆசைப்படுகிறார்கள். என்ன ஆசைப்படுகிறார்கள்? சஹாபாக்கள் ஈமான் கொண்டார்களே, ஈமான் கொண்ட சஹாபாக்களை திருப்பி காஃபிராக மாற்றுவதற்கு இந்த யூதர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். ஏன்? ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுசிக்கும், ஏன் உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக சஹாபாக்கள் முர்த்ததாக மாட்டார்களா, சஹாபாக்கள் காஃபிராக மாட்டார்களா, இந்த சிலைகளுக்கு சஜ்தா செய்ய மாட்டார்களா என்று யூதர்கள் வருந்துகிறார்கள். அந்த வருத்தம் காரணம் மனதில் இருக்கக்கூடிய பொறாமை என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். ஏன் யூதர்கள் சஹாபாக்கள் மீது பொறாமை கொள்ள வேண்டும்? சம்பந்தமே ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது. ஏன் என்று பார்த்தோமானால், வரலாற்றின் முந்தைய பார்த்தோமானால் மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், கடைசியாக ஒரு நபி வருகிறார், அவர்களுக்கும் தெரியும், நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் கடைசியாக வரக்கூடிய நபி யூதர்கள் மத்தியில்தான் பிறப்பார்கள் என்று அவர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த நினைப்பு இருக்கிறது, இந்த நினைப்பு பெருமையாக மாறியது. பெருமை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். என்ன? கடைசி நபி யூதர்கள் மத்தியில் தான் வருவார்கள், கண்டிப்பாக நம்ம இடத்துல வரும் பொழுது ஆட்சி அதிகாரம் நமக்கு வரும் என்று பெருமை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படிக்க தெரியாத சமுதாயம், அது யார்? குறைஷி சமுதாயம், மக்கத்து காஃபிர்கள் மத்தியிலிருந்து அல்லாஹ் கடைசி நபியை எடுத்து வந்தான். கடைசி நபியை எடுத்து வந்த பிறகு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், யஅரிஃபூன அப்னாஹும், அவர்கள் எப்படி இந்த நபியை கண்டு கொள்வார் என்றால், தன்னுடைய பிள்ளை எப்படி கண்டு கொள்வார்களோ அப்படி ஈஸியாக கண்டு கொள்வார் இந்த நபியை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய பாவனைகளையும் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு திறமையை வைத்து இவர்கள் கண்டு கொண்டார்கள். கடைசி நபி இவர்கள் தான். கடைசி நபி ரசூலுல்லாஹ் என்பது சந்தேகமே கிடையாது யூதர்கள் மத்தியில். ஆனால் ஏன் ரசூலுல்லாஹ்வை மறுத்தார்கள்? ரசூலுல்லாஹ் காஃபிரிலிருந்து ஒரு நபியாக வந்தார்கள்.
ரசூல்லா இந்த மக்கத்து காஃபிர்கள் மத்தியிலிருந்து ஒரு நபியாக உருவாகி வந்தார்களே, இதன் காரணமாக மறுத்தார்கள். இந்த மறுப்பு இருக்கிறதே முதலில் எப்படி ஆரம்பித்தது? பெருமையில் ஆரம்பித்து கடைசியில் பொறாமையில் விட்டது என்பதை பார்த்துள்ளோம். கடைசியில் ரசூல்லாவை அதிகமான யூதர்கள் மறுத்தார்கள். அந்த மறுத்த நிலை மரணித்தார்கள் என்ற சம்பவத்தை நாம் பார்க்கலாம். ஆக அன்பிற்குரிய சகோதரி, பொறாமை என்பது இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு துர்குணம். இன்னும் துர்குணத்தை தாண்டி ஒரு மனதில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். எந்த மனிதன் இந்த நோயை சரியான நேரத்தில் அடக்கவில்லையோ, முதலாவது அவனுடைய நிம்மதி கெட்டு போகும், இரண்டாவது அவனுடைய இபாதத் கெட்டு போகும், மூன்றாவது இதே நிலையில் தொடர்ந்தால் அவனுடைய மறுமையே மிக மோசமாக அமையும் என்பதை ஹாபில் மற்றும் காபிலுடைய வரலாற்றில் நாம் பார்க்கலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்ன விதமான வரலாறு நாம் கேட்கிறோமோ அதிலிருந்து பாடத்தை எடுக்கக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு